ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாய் மாலுக்கு நான் போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா இது திடீர்னு துபாய் மால், அதுக்கப்புறம் எப்போவுமே போகிற இடம் தானே, அது ஏன் இன்னும் திரும்ப நம்ம காமிக்கணும் அப்படின்னா, நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை யூடியூப்பில் போடுறதுக்காக. சப்போஸ் யாருக்காவது டூரிஸ்ட்டாக வரணும் அப்படின்னா துபாய் மாலுக்கு போனால் எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. துபாய் மாலில் போய் முக்கியமாக என்னென்ன இடத்த பார்க்கணும், ஏன்னா அது ரொம்ப பெருசு. நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே போயாவது தொலைஞ்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நான் புதுசாக DJI கிம்பிளும் வாங்கியிருந்தேன். அதையும் ஓகே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், அந்த ஃபியர்லாம் இல்லாமல் ஆங்கிளாக வச்சு என்னால் எடுக்க முடியுதா, அதை தூக்க முடியுதா அப்படிங்கிறத தான் நான் இப்போ பார்த்துட்டு இருந்திருப்பேன். நடந்து என்ன ஆச்சுன்னா, ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்னோடய தொண்டை கொஞ்சம் கம்மிடுச்சு. எனக்கு இப்போ வாட்டரும் வேணும். அதுக்கப்புறம் நடந்து வந்ததில் ரொம்ப பசி வந்துருச்சு. எந்த மாலுக்கு போனாலும் எந்த டைமில் போனாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போய் அங்கே சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு மைண்டே ஒர்க் ஆகும். இங்கே அழகழகாக விளையாட்டு ஜாமான் மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க, சின்னதாக. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கிடைக்கல. பட் நம்ம இதை பார்த்து இதெல்லாம் வாங்கலாமா, இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய சிஸ்டர் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க மரமாக. ஏன்னா அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, அதை பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பில்லெல்லாம் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, ஏன்னா ரொம்ப தாகமாகவும் இருந்துச்சு. ஸோ ஜூஸை குடிச்சிட்டு நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அதை ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துடுச்சு. அதில் இவ்வளோ தூரம் நடந்து வந்தது எத்தனை மணி வரைக்கும் நம்மளுக்கு மெட்ரோ இருக்கும், இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயங்கர யோசனை. எப்படா எனக்கு ஜூஸ் வரும் அப்படின்ட்டு பார்த்திங்களா, கொட்டாயை விட்டுட்டு பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஆரஞ்சு ஜூஸும் மேங்கோ ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படி தான். நம்ம போனாலே தெரியும், யூஸ்வலாகவே எங்கே பார்த்தாலும் வெயிட்டிங் தானே, அதுமாரி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் என் சிஸ்டர்கிட்ட சும்மா ப்ராங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே அக்வாரியம் இருக்கும், அதுக்குள்ளே தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துருச்சு. நம்ம கையில் ஒரு பீப் சவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு வைப்ரேட் ஆகிற மாதிரி அது வைப்ரேட் ஆகுமா, அது ஆனதுக்கப்புறம் நம்ம போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட வேண்டியது தான். ஓகே, நாங்கள் குடிச்சிட்டு வரோம். குடிச்சிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிஷ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதுதான் அக்வாரியம். நீங்கள் உள்ளேயும் காசு கட்டி போய் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். பட் நாங்கள் சும்மா இந்த மாலோட அவுட் சைட்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே ப்ளூ கலரில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய ஃபிஷ்ஷஸ் அப்படியே போகும். அதை நம்ம எந்த சைடில் வேணாலும் நின்று பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாகவே கீழேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையுமே போகும். நார்மலாக எல்லா ஃபிஷ்ஷும் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். அங்கே வெளியும் நின்று உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி வேணும்னா அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட உள்ளே போகணும், என்ட்ரன்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னா உள்ளே நிறைய திங்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு நீங்கள் ஒரு 100 திராமோ 150 திராமோ வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம டிக்கெட் வாங்கியும் நம்ம உள்ளே போயும் நம்ம பார்த்துக்கலாம். நாங்கள் சும்மா மால் சுற்றி பார்க்க தான் போனோம், புர்ஜ் கலிஃபா கிட்டே போகணும் அப்படிங்கிறனால நாங்கள் வெளில நின்னே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வாட்டர் டான்ஸ் வரப்போகுது வித் அந்த ஒரிஜினல் சவுண்ட்ஸோட. உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு இதை பார்க்கணும், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, பாய்.
ஓகே. துபாய் மால்ல உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மாரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோல நான் வந்து குடுத்துருப்பேன். துபாய் அக்வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்குற மாரி இருக்கும். ஓகே. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. டாட்டா. பாய் பாய்.